ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுடைய பெருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இரண்டு பெருநாட்களில் ஒரு பெருநாளான ஹஜ் பெருநாளை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டு பெருநாட்களை பற்றியும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது, லிதுகப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு இஸ்லாம் என்கின்ற இந்த நேர்வழியை வழங்கியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்திடவும், லஅல்லக்கும் தஷ்குரூன் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்திடவும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு இந்த இரண்டு பெருநாட்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் என்கின்ற இந்த நேர்வழியை தந்திருக்கான் என்று சொன்னால், அந்த நேர்வழியை, அந்த இறை நம்பிக்கையை பலப்படுத்துகின்ற விதமாக, நம்முடைய இறை நம்பிக்கையில இறுதி வரையிலும் உறுதியாக இருக்கின்ற விதமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து கூறி, இவருடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகான மார்க்கத்தை பின்பற்றுவோர் யார் என்று செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நீங்க திருமுறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு நபிக்கும் இல்லாத பல்வேறு சிறப்புகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவதை நம்மால் பார்க்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து எந்த ஒரு நபிக்கும் சொல்லாத பல்வேறு வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சொல்வதை திருக்குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டினா, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் நபி என்கின்ற ஒரு தனி மனிதரை அல்லாஹ் மிகப்பெரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்ற, நபியே நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் சேர்ப்பதை திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். வத்தஹதுல்லாஹ இப்ராஹீம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உற்ற தோழராக்கி கொண்டான். இதை விட கண்ணியமான ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பிக்க முடியாது. இப்ராஹிம் நபியை தன்னுடைய நண்பன், தன்னுடைய தோழர் என்று சொல்றான். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை ஒட்டுமொத்த முழு மனித சமுதாயத்துக்கும் நான் தலைவராக்க போகின்றேன். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை திருமறை குர்ஆன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு நபி தோழர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஹைருல் பரியா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பு என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மறுக்கிறாங்க, லா தாக்க இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மிக சிறந்த படைப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷர் மைதானத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் எழுப்பி 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள்ல அல்லாஹ் விசாரணை செய்வான. அந்த விசாரணை நாள் எப்படிப்பட்ட கடுமையான நாளாக இருக்கும். ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ஆடையின்றி நிர்வாணமாக நிறுத்தி வைத்து விசாரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாக ஆடை அணிவித்து கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு இப்படி சிறப்புகளை வழங்குவதற்கு என்ன காரணம்? எந்த ஒரு நபிக்கும் வழங்காத ஒரு சிறப்பை வழங்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறை நம்பிக்கையை, ஈமானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளையின் மூலமாக பலவிதமாக சோதித்தான். வஇதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதமஹுன்ன, இப்ராஹிமை நம்முடைய கட்டளையின் மூலமாக நாம் சோதித்தோம். சோதனைகள் அத்தனையும் அவர் வென்று காட்டினார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனை வைத்தாலும் சரி, முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக அல்லாஹ் சொல்லி காட்டாம பாருங்க. இது காலலகு ரப்புஹு அஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு என்று அவரிடத்தில் நாம் சொன்ன போது, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டேன். அல்லாஹ் எந்த கட்டளை சொன்னாலும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டுப்படுதலை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறின் மூலமாக அதை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்.
நாம இந்த பெருநாள் தொழுகைக்கு பிறகு குர்பானி என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்ற இருக்கிறோம். அந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லா யனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை, அல்லாஹ்வுக்கு முழுமையான கட்டுப்படுதலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்களோ, எத்தகைய சோதனைகள் வைத்த போதும் அந்த சோதனைகளை வென்று காட்டினார்களோ, அது போன்று நீங்கள் சோதனைகளை ஜெயிக்கணும். அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியப்லுவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு வாழ்வு இந்த மரணம் இந்த இரண்டையும் எதற்காக வழங்கி இருக்கிறோம்? உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக. அல்லாஹ் நமக்கு இறை நம்பிக்கை கொடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்துல சோதனை இருக்கின்றது. நபிமார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறை நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சோதிப்பான். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை ஈமானை கொடுத்திருக்கின்றானோ அதற்கு ஏற்றவாறு அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். அப்ப இந்த சோதனையான காலகட்டத்தில் ஈமானை விட்டு தடம் புரண்டக்கூடாது. அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். எப்படி இருக்கிறான் இவன்? கொஞ்சம் பொருளாதார நல்ல பணக்காரனாக இருந்தவன் திடீர்னு வறுமையை சந்திக்கக்கூடிய நிலை வந்தா ஹராமான வழியில பொருளாதாரத்தை ஈட்டுறானா? ஹலால் ஹராம பேண்டது கிடையாது. எந்த வழியில வருமானம் வந்தாலும் போதும், எனக்கு காசு மட்டும்தான் குறுக்கல் என்கின்ற அடிப்படையில இவன் வாழுகின்றானா? அல்ல அல்லாஹ்வுக்கு பயந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தடுத்த வழியில் என்னுடைய பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கின்றானா? அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். ஒரு குடும்பத்தில் ஒரு இறப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான், நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். இவன் ஈமானை விட்டு தடம்புறானா? அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உறுதியாக நின்றார்களோ, எத்தகைய சோதனை வைத்தாலும் அந்த சோதனையில் வென்று காட்டினார்களோ அது போன்ற உறுதியாக இறை நம்பிக்கை இருக்கிறானா? இப்ராஹிம் நபிக்கு பல சோதனை. அது அல்லாஹ்வே திருக்குர்ஆன்ல இன்ன ஹாதா பலாவுல் முபீன், இதுதான் மகத்தான சோதனை என்று அல்லாஹ் ஒரு சோதனை சொல்லி காட்டுறான. என்ன சோதனை அது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு, அவர்கள் வயது முதிர்ந்த காலத்திற்கு பிறகு இஸ்மாயில் என்கின்ற அந்த ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். சாதாரணமாக நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது பாசம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் தன்னுடைய பிள்ளைகள் மீது அதிக பாசமா இருக்கும். ஆனால் தவம் இருந்து எதிர்பார்த்து வயது முதிர்ந்த காலத்துல ஒரு குழந்தை பெற்றா எந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசத்தை வச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கிறார். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவர்கள் வளர்ந்து ஒரு நிலை அடைகின்ற போது அல்லாஹ் சோதிக்கிறான் அவங்களை. அவங்களுடைய இறை நம்பிக்கை அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த குழந்தையை இஸ்மாயிலை அறுத்து பலியிடுவதை போன்று அவர்கள் ஒரு கனவு காணுகின்றார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. திருக்குர்ஆன்ல நீங்க படித்து பார்த்துக்கும் மகனுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த உரையாடலை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்முடைய உடம்புல அப்படி சிலிர்த்து போயிருந்த வசனங்களை படித்தார். வராங்க இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன்கிட்ட வராங்க. யா புனைய, எனக்கு அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக, உன்னை அறுத்து பலியிடுவது போல் நான் கனவு கண்டேன். ஃபன்லுர் மாதா தரா. இஸ்மாயிலை இது குறித்து நீ என்ன சொல்கின்றாய்? எப்படி இருக்கும்? ஒரு தந்தை மகன்கிட்ட என்ன கேட்கிறாரு? மகனே, உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், இது குறித்து நீ என்ன சொல்கின்றாய்? அவர் சொன்ன பதில் என்ன? வாப்பா, இதெல்லாம் கெட்ட கனவு, இதெல்லாம் நிறைவேற்றாதீங்க சொன்னார. அவரு சொல்லி காட்டுறாள், எனது அருமை தந்தையே அபாத்தி, எனது தந்தையே, இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக நீங்கள் காண்பீர். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் தன்னுடைய மகனுடைய உயிரை எடுப்பதற்கு துணிந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்தவர்களே. அதுல உனக்கு முன்மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டன. கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம் வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களுக்கும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. இப்ராஹிம் நபிக்கு எப்படி முன்மாதிரி இருக்குதோ
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட முன்மாதிரி இருக்குது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முன்மாதிரி இருக்கின்றது. அந்த குடும்பம் எப்படி அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார்களோ அது போன்ற ஒரு கட்டுப்படுதலை நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த முன்மாதிரியை பின்பற்றி அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த பெருநாள் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.